السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த வார்த்தைகளை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய மார்க்கம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் துல்லியமான நுணுக்கமான வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது என்பதை ஒரு மனிதனை அடக்கம் செய்கிற வழிமுறைகளில் அது காட்டியிருக்கிற நடைமுறைகளை வைத்து கடந்த நாட்களில் நாம் அறிந்து கொண்டோம். அந்த வழிமுறைகள் இன்னும் முடிந்துவிடவில்லை. இன்னும் சில செய்திகள் அதிலே எஞ்சி இருக்கின்றன. அந்த செய்திகளைத்தான் நாம் இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் ஒன்று, ஒரு மனிதனை அடக்கம் செய்து விடுவதோடு அவருக்கான நம்முடைய கடமைகள் முடிந்து விடுவதில்லை. அவர் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய உறவினராக இருந்தாலும் சரி, தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரு மனிதர் இறந்து போய்விட்டால் அவர் அந்த மையத்து நம்முடைய மஹல்லாவில் இருக்குமானால் அவரை அடக்கம் செய்ய வேண்டியது நம்முடைய சமூக கடமை. நாம் அதை செய்தாக வேண்டும். ஆனால் அடக்கம் செய்ததோடு போதாது. சாதாரணமாக எல்லாரும் என்ன நினைக்கலாம், இதுதானுங்க ஒரு மனுஷனுக்கு நாம் செய்ய முடிஞ்ச அதிகபட்சமான மரியாதை, அதோட முடிஞ்சு போச்சு தானேங்க என்று நினைக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இஸ்லாம் நமக்கு ஒரு கடமையை வலியுறுத்துகிறது. நாம் இறந்தவருக்காக, அடக்கம் செய்யப்பட்டவருக்காக துஆ செய்ய வேண்டும். ஒரு காலம், சமீப காலமாக ஒரு காலம் இருந்தது, ஒரு 20-30 வருடங்களுக்கு இடையிலே தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் புதிய அமைப்புகள், இயக்கங்களின் பெயரால் சர்ச்சைகள் உருவான போது, இயக்கங்கள், அமைப்புகள் உருவான போது, அவங்க ஒரு ஆள் மூத்தா போயிட்டா முடிஞ்சுது, அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, இப்படி கொண்டு போய் குழியில் போட்டுட்டு வந்துட்டா முடிஞ்சது என்ற அளவில் தான் நடந்து கொண்டார்கள். இன்று அவர்களது சிந்தனையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது வேறு. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத்தை வழங்க அல்லாஹ் பெரியவன். ஆனால் நம்முடைய நடைமுறையில் ஒரு வழக்கம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆளை அடக்கம் பண்ணிட்டு பேசாமல் வந்துட மாட்டோம், அங்கே நின்று அவருக்காக துஆ செய்யும். இது இஸ்லாம் கற்பித்த ஒழுங்கு. ஒரு மனிதனை அடக்கம் செய்தால் மாத்திரம் போதாது, அவருக்காக துஆ செய்ய வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் உண்டு. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபரக மின் தஃனில் மையிதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மையத்தை அடக்கம் செய்து முடித்து விட்டால் வகஃபா அலைஹி, அவருடைய கபருக்கு பக்கத்தில் நிற்பார்கள். வகால, பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களது சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். வஸ்அலு லஹு தஸ்பீத், அவர் மன்னரைக்குள்ளே சந்திக்கக்கூடிய கேள்வி கணக்குகளுக்கும் மற்ற நிலவரங்களுக்கும் உறுதியாக நிற்குமாறு அவர்களுக்கு அல்லாஹ் உறுதியை தர வேண்டும் என்று அவருக்காக துஆ செய்யுங்கள். ஃபஇன்னஹுல் ஆன் யுஸ்அல், இப்போது அவர் கேள்வி கேட்கப்படுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூதாவுதிலே இருக்கிறது. அதனால ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்த பிறகு
அவருக்காக துஆ செய்வது மார்க்கம் சுன்னத்தான நடைமுறையாக ஆக்கியிருக்கிறது. என்ன துஆ செய்யணும்? குறைஞ்சபட்சம் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, சப்பித்துஹு பில் கௌல் சாபித்து, உறுதியான சொற்களை கொண்டு அவரை நீ நிலைப்படுத்து என்று அவருக்காக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நடைமுறையிலே நம்முடைய ஆலிம்கள் கற்றுக் கொடுத்தார்கள், ஒரு மையத்து அடக்கம் செய்யப்படுகிற நேரத்தில் எல்லோருமாக நீங்கள் சும்மா இருந்து நின்று கொண்டிருப்பதை விட இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருங்க. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு சப்பித்துஹு பில் கௌல் சாபித், யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, அவரை உறுதியான சொற்களால் அவரை நிலைப்படுத்து என்று அவருக்காக துஆ செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நம்முடைய அறிஞர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதனால் மௌத்தா போன ஒருத்தரை அடக்கம் பண்ணால் மட்டும் பத்தாது, இது இஸ்லாத்தினுடைய சிறப்பியல்பு. ஒரு மனுஷனை அடக்கம் செய்தால் மாத்திரம் போதாது, அதோடு நம்முடைய கடமைகள் முடிந்து போய்விடுவதில்லை, அவருக்காக துஆவும் செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்கிற வகையிலே அவரை அடக்கம் செய்து முடித்த பிறகு அவருடைய கபருக்கு அருகில் அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து தல்கீன் என்று சொல்லப்படக்கூடிய அவரிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை நினைவூட்டுவதை நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சுன்னத்தானது என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூலில் ஹாதத் தல்கீனு இஸ்தஹப்பஹு ஜமாஅத்து மின் அஸ்ஹாபினா, இப்படி தல்கீன் ஓதுவதை நம்முடைய தோழர்களில் பலரும் முஸ்தஹப்பானதாக கருதி இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். தல்கீன்னா என்னது? அத ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவருடைய உறவினர்களுக்கு இந்த அறிவுரையை சொல்றார். இதா அனமித்து ஃபஸ்னஉ பி கமா அமரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மௌத்தா போயிட்டா நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது மாதிரி எனக்கும் நீங்கள் செய்யுங்க என்று அவர் தன்னுடைய உறவினர்களுக்கு வசியத் செய்தார். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க? ஹதீஸ் வருது. அந்த அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஹதீஸ் வருது, தபரானில அந்த ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? இதா மாத்த அஹதும் மின் இஹ்வானிக்கும் ஃபஸவ்வைதுமு துராப அலா கப்ரிஹி, நீங்கள் உங்களில் ஒரு சகோதரர் இறந்து போய் அவரை எல்லாம் நீங்கள் அடக்கம் செய்து முடிச்சிட்டீங்கன்னா ஃபல் யகும் அஹதுக்கும் அலா ரஅசி கப்ரிஹி, உங்களில் ஒருவர் அவரது கபரின் தலைமாட்டில் நிற்கட்டும். சும்மல் யகுல், பிறகு அவர் சொல்லட்டும், யா ஃபுலான் இப்னு ஃபுலானா, இன்ன பெண்மணியின் மகனே என்று சொல்லட்டும். இன்ன பெண்மணியின் மகனே அப்படின்னு அவர் சொன்னால் ஃபஇன்னஹு யஸ்மஅஹு, அவர் அதை கேட்கிறார், ஆனால் வலா யுஜீபுஹு, அவரால் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு அவரை கூப்பிட்டீங்கனாலே அவர் அதை கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறத அவர் கேட்குறாரு, ஆனால் அவரால் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது அவர் சொல்லட்டும், சும்மா யகூல், அவர் சொல்லட்டும், யா ஃபுலான் இப்னு ஃபுலானா, இன்ன பெண்மணியின் மகன், இன்ன பெண்மகனே, இன்னாலே என்று அவர் ரெண்டாவது தடவை சொன்னால் அவர் எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிறாரு. பிறகு அவர் மூணாவது தடவை யா ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்ன பெண்மணியின் மகனே என்று அவர் அழைத்தால் ஃபயகூலு, அவர் கபருக்கு உள்ளே இருந்து சொல்கிறாரு, அர்ஷித்னா பிர்ஹமக்கல்லாஹ், எனக்கு வழிகாட்டுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக, நான் என்ன எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு வழிகாட்டுங்க என்று அவர் உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு சொல்கிறாரு, உள்ளே இருந்துட்டு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத வலாக்கின் லா தஷ்குரூன், உங்களால் உணர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார். சொல்லிட்டு ஃபல் யகுல், அங்கே உட்கார்ந்துருக்கிறவர், அந்த தலைமாட்டில் உட்கார்ந்துருக்கிறவர் சொல்லட்டும். என்ன சொல்லணும்? உதுக்குருமா ஹரஜ்த அலைஹி மினத் துன்யா, சகோதரா, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஈமானில் இருந்தீங்களோ, எந்த ஈமானில் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் வெளியே போனீங்களோ அதை நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க. நம்ம நினைவூட்டுறோம் அவருக்கு, நீங்கள் என்ன ஈமானில் இருந்து எந்த ஈமானில் இந்த உலகத்தை விட்டு வெளியே போனீங்களோ அதை நினச்சி பார்த்துக்குங்க. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலு, லா இலாஹ இல்லல்லா கலிமாவை நீங்கள் சாட்சி சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் நினச்சி பார்த்துங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்ன சாட்சியை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அவருடைய திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சொன்ன சாட்சியை மறந்துடாதீங்க, நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வன்னக ரலீத பில்லாஹி ரப்பன்
நீங்கள் அல்லாஹுவை ரப்பு என்று பொருந்திக் கொண்டீர், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாமிய மார்க்கத்தை தீனாக ஏற்றுக்கொண்டீர், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அபி முஹம்மதின் நபியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறை தூதராக ஏற்றுக்கொண்டீர், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒபில் குர்ஆனி இமாமா, திருக்குர்ஆனை உங்களது வழிகாட்டியாக ஆக்கிக் கொண்டீர், அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு நினைவூட்டுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களே, அதை நான் மௌத்தானால் என்னுடைய கபரிலே சொல்லுங்கள் என்று அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே சொன்னார்கள் என்கிற செய்தி தப்ரானியிலே வருகிறது. இந்த தல்கீன் ஓதுறது சுன்னத். மையத்தை அடக்கம் செய்து முடித்த பிறகு அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து அவருக்கு இந்த தல்கீனை நாம் ஓதினோம் என்றால் அது அவருக்கான வழிகாட்டுதலாக இருக்கிறது, அவர் எதிர்பார்க்கிற வழிகாட்டுதலாக இருக்கிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார். அப்போ ஒரு மௌத்தான மனுஷனுக்கு அவரை அடக்கம் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கு மேலேயும் நாம் செய்யணும்னு கற்றுக் கொடுத்த பெருமானாருடைய அந்த பிரார்த்தனை இருக்கே, எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானத்தை நமக்கு போதிக்கிறது என்பதை எண்ணிப்பார்கள். ஒரு மனிதாபிமான கடமைகளை நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை நாம் எண்ணிப்பார்கள். எவ்வளவு சிறப்பான ஒரு சமுதாயத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். நாம் பிறருக்காகவும் செய்யணும், நமக்காக அடுத்தவங்களும் செய்வாங்க. அப்போ நாம் ஒரு மனுஷனுக்கு கபருக்கு போன பிறகு அவன் எதையும் செய்வதற்கு சக்தியற்றவனாக இருக்கிற நிலையில் அவனிடத்தில் கேட்கப்படக்கூடிய நெருக்கடியான கேள்விகளுக்கு இந்த பதில்களை நினைவூட்டுகிற இந்த செய்தி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அவர் கேட்கிறாரு, அதை உங்களால் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது எவ்வளவு ஒரு உன்னதமான வேலை பாருங்க. அப்போ இப்படி ஒரு மனிதருக்கு அவருடைய கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நினைவூட்டுகிற தல்கீன் சொல்வதை சுன்னத்தாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாக நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல குர்ஆன் ஓதுவதையும் சிறப்பானதாக கருதுகிற பழக்கம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அடக்கம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் குர்ஆன் ஓதுறது அதுவும் சிறப்பானது தான். ஒரு ஹதீஸ் உண்டு. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பக்ரா சூராவினுடைய ஆரம்ப வசனங்களையும் அதனுடைய கடைசி 2 வசனங்களையும் ஓதுவதை முஸ்தஹப்பாக கருதினார்கள் என, சிறப்பானதாக கருதினார்கள் என ஒரு ஹதீஸ் பைஹக்கியிலே வருகிறது. பக்ரா சூராவுடைய ஆரம்ப வசனம்னா ஆரம்ப 5 வசனங்கள். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வ மா உன்ஸில மின் கப்லிக வ பில் ஆখিরাতি ஹும் யுகினூன் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அப்படின்ற இந்த 5 வசனங்கள். அதே போல பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமன ரசூல் என்று தொடங்கி வரக்கூடிய அந்த கடைசி 2 வசனங்கள், இந்த வசனங்களை ஓதுவதை முஸ்தஹப்பாக இமாம் நபித்தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கருதுவார்கள் என பைஹக்கியிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதனால அந்த நேரத்தில் திருக்குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதுவதும் சிறப்பானது. அதுலேயும் கூட அந்த திருக்குர்ஆனுடைய அந்த ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய கடைசி 2 வசனங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஹராவானி, நம்மை வெளிச்சப்படுத்தக்கூடிய வசனங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தினசரி ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆமன ரசூலு என்று தொடங்குகிற ஆமன ரசூல் குல்லு நாம ஆமன ரசூல் வல் முஃமினூன் குல்லு நாமன பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி வ ருசுலிஹி அந்த 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 வசனத்தை இறுதி வரைக்கும் ஓதுவதை, கடைசி வரைக்கும் ஓதுவதை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது. அதை இந்த இடத்துலையும் ஓதலாம். இப்படி ஓதிட்டு யா அல்லாஹ் இந்த நன்மையை இவருக்கு சேர்ப்பிப்பாயாக, அல்லாஹுமா ஒசில் சவாப் அல்லாஹுமா ஒசில் சவாபஹாத இந்த கிராத்தினுடைய நன்மையை அவருக்கு சேர்ப்பிப்பாயாக என்று சொல்வதும் முஸ்தஹப்பானது. இப்படி சொன்னால் இந்த நன்மை அவருக்கு போய் சேரும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. முஹம்மது சாபிக் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஹு சுன்னா என்ற ஒரு சட்ட நூலை எழுதியிருக்கிறார். இதை சாதாரணமாக மதுஹபுகளை ஒத்துக்கொள்ளாதவர்கள் கூட இந்த நூலை ஏற்றுக்கொள்வது பழக்கம்.
அந்த நூலிலே அவர் சொல்கிறார், நீங்க இந்த மாதிரி ஓதிட்டு அல்லாஹும் அவுசில் சவாபஹாதிஹில் கிராயா, அல்லாஹ் இந்த கிராத்தினுடைய நன்மையை இந்த மையத்துக்கு எத்தி வைப்பாயாக என்று சொன்னால் அது அவருக்கு கிடைக்கும் என்று முகமது சாபிக் அவருடைய ஃபிக்ஹு சுன்னாவிலே சொல்கிறார். இது போதுமானது. அறிந்து கொள்ள நினைப்பவர்களுக்கு, உணர்ந்து கொள்ள நினைப்பவர்களுக்கு இந்த வார்த்தை போதுமானது. இப்போ இறந்தவருக்காக அவருக்கு இறுதி நேரத்தில் அவருடைய கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வது மாத்திரமல்ல, அவருக்கு நன்மைகள் ஏற்படுகிற வகையிலே அவருக்காக குர்ஆன் ஓதி துஆ செய்வதும் சிறப்பானது. இந்த இடத்துல ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது, நான் சொல்றேன். இப்னு தைமியா அவர்களுக்காக அவர்கள் வஃபாத்தான போது அவரை அடக்கம் செய்துவிட்டு அவருக்காக நிறைய குர்ஆன் ஓதப்பட்டது என்று வரலாற்று நூல்களில் இருக்கிறது. கசீரத்துன் இந்தல் கபரி, அவருடைய கபருக்கு அருகிலே இருந்து ஏராளமான குர்ஆன் ஓதி நிறைவு செய்யப்பட்டது என்கிற செய்தி வரலாற்று நூல்களில் இருக்கிறது. அப்படி இறந்து போனவருக்காக என்ன செய்யணும்னா, நம்ம ஓதி நமக்கு என்ன தெரியுமோ ஓதலாம். இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன மாதிரி பக்ரா அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 5 வசனங்கள், அதனுடைய கடைசி 2 வசனங்களை ஓதுவது சிறப்பானது. அது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பழக்கம். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன தெரியுமோ அதை ஓதி அதை சொல்லி அதை வசீலாவாக வைத்து, அல்லாஹ் இந்த மையத்தினுடைய பாவத்தை மன்னிச்சு அதனுடைய அதனுடைய கபரை விசாலமாக்கி அவங்க தங்கி இருக்கிற இடத்த சொர்க்கமாக ஆக்கு, அவருக்கு சிறந்த சொர்க்கத்தை கொடு, அவரை அதாபிலிருந்து கபருடைய வேதனையிலிருந்து அவரை பாதுகாத்தருள் என்று நாம் கேட்டால் அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான். இப்படி கேட்பதை நமக்கான மனிதாபிமான கடமையாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது. சரி, இது ஒரு கடமை. மையத்தை அடக்கம் பண்ணிட்டு மண்ணலி போட்டதோட வேலை முடிஞ்சிடறதில்லை. அவருக்காக துஆ செய்யணும், முடிஞ்சால் ஓதி அவருக்காக துஆ செய்யணும். இந்த பழக்கத்தை நாம் தொடர்ந்து காலகாலமாக கடைபிடிச்சிக்கிட்டு வர்றோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மௌத்தானா எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னவங்க இப்போ ஜனாசா அடக்கிட்டு குத்த வச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க இது ஓதாமல் அடக்கம் பண்ணாங்களே, அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன? அதனால பாரம்பரியமாக நாம் என்ன நடைமுறையை கடைபிடித்து வருகிறோமோ அது இஸ்லாம் நமக்கு கற்பித்த வரைமுறைகள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். சரி, அப்போ ஒரு மையத்துக்காக நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களில் ஒன்று, அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அவருக்காக அவருடைய கபருக்கு பக்கத்தில் நின்று துஆ கேட்கறது. அதுக்கப்புறம் இன்னொரு சுன்னத்து இருக்குது. என்னன்னா, அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல செடி எதையாவது நட்டு வைக்கிறது. செடி நடுறதும் ஒரு சுன்னத்து. நீங்கள் இப்போ அந்த எல்லாரும் நம்ம செய்கிறோம், நம்ம அதை செய்கிறது பழக்கத்தில் இருக்குது, பார்க்குறோம். ஏன் ஒரு செடி நடுறோம்னா, ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்கிறாங்க, மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹாயித் மின் ஹீதானில் மதீனத்தி அவ் மக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலேயோ மதீனாலேயோ ஒரு தோட்டத்தில் நடந்து போனாங்க. ஃபஸமிஅ சௌத இன்சானைனி, 2 மனுஷங்களுடைய சப்தத்தை கேட்டாங்க. யுஅzzபானி ஃபீ குபூரிஹிமா, அவங்க கபரிலே அதாபு செய்யப்படக்கூடிய 2 மனுஷங்களுடைய சப்தத்தை கேட்டாங்க. 2 கபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 2 பேரும் அதாபு செய்யப்படுறாங்க. ஆனால் பெரிய பாவங்களுக்காக அல்ல, சாதாரணமான சில பாவங்களுக்காக. ஆனால் அலட்சியமாக இருந்துட்டாங்க, அதை பொருட்படுத்தாமல் அலட்சியமாக இருந்துட்டாங்க. அதுக்காக இவங்க அதாபு செய்யப்படுறாங்க அப்படின்ட்டு அது என்ன காரணம்ங்கிறத ரசூலுல்லாஹ் விளக்குனாங்க. ஒரு ஆள் கான அஹதுஹுமா லா யஸ்தத்ரி மின் பௌலி, ஒருத்தர் சிறுநீர் விஷயத்தில் அலட்சியமாக இருந்தார். அது மேலே படுறதை அதிலிருந்து விலகி கொள்ளாதவராக இருந்தார். இன்னொருத்தர் வக்கானல் ஆஹரு எம்ஷி பின் நமீமா, இன்னொருத்தர் கோல் சொல்லிக்கிட்டு இருந்தார். சாதாரணமான விஷயங்கள் தான், ஆனால் இந்த 2 நாளே அவர்கள் கபரிலே அதாபு செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அங்கிருந்து ஒரு மர கிளையை கொண்டு சும்மத் ஆபி ஜரீதத்தின், ஒரு மரக்கிளையை கொண்டு வர சொன்னாங்க. கசரஹா கசரத்தை ரசூலுல்லாஹ்வே அதை 2ஆ உடைச்சாங்க. ஒரு மரக்கிளையை கொண்டு வந்தோன்னா அதை 2ஆ உடைச்சாங்க. ஃபவலா அலா குல்லி கபரி மின்ஹுமா கசரத்தன், அதில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கபருலையும் வச்சாங்க. ஒவ்வொரு குச்சியையும் ஒவ்வொரு கபர்லையும் வச்சாங்க. ஃபகீல லஹு யா ரசூலல்லாஹ் லிம ஃபஅல்த ஹாதா, அப்போது பெருமான தோழர்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி செஞ்சீங்க? கால, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅல்லஹு அன் யுகஃபஃப அன்ஹுமா மா லம் தயஸா, இந்த 2 குச்சியும் காயும் வரைக்கும்
இந்த 2 குச்சியில் வந்து பச்சை பசேன்னு இருக்கிறா இல்லையா, இதன் ஈரத்தன்மை காரையும் வரைக்கும் இவைகளுடைய காரணமாக அந்த மையத்துகளுக்கு ஏற்படக்கூடிய அதாபுனுடைய அந்த சுமை குறையக்கூடும், அந்த அதாபு குறையக்கூடும். அதனால் நான் இந்த குச்சியை நட்டு வச்சேன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதனால் பச்சை பசுமையான செடிகளை வந்து நட்டு வைக்கிறது வந்து சிறப்பானது. இப்போல்லாம் சாதாரணமாக சில பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இதுவும் அவசரம் தான், இதுவும் ஒரு முரட்டு அவசரம் தான். என்னென்னா அந்த அடக்கம் பண்ணிட்டு அந்த நேரத்தில் தேடுவாங்க, எங்கே குச்சி எங்கே இருக்கான்னு தேடினா பக்கத்து கபூரில் ஒரு வளர்ந்து நிற்கிற செடி இருக்கும், பக்கத்து கபூரினுடைய செடியிலேருந்து பறிப்பாங்க. அது தப்பு. ஷாஃபி மதுஹபின் சட்ட அறிஞர்கள் அதை ஹராம் என்றும் கூட சொல்லுவதுண்டு. பக்கத்து கபூர்லேருந்து அதை பறித்து அதை தூக்கி இங்கே வைக்கிறது. அங்கே கபரிஸ்தானில் இருக்கிற பொதுவான மரங்கள் இருக்குமானால் அந்த மரங்களிலிருந்து ஒரு குச்சியை ஒடிச்சு அதை வச்சுக்கணும். அதை வச்சு அதை வந்து அந்த இடத்துல நட்டு வைப்பது தான் சிறப்பானது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போல் மையத்தை நாம் வந்து அடக்கம் செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஜான் உயரத்திற்கு கபரை வந்து உயர்த்தி நாம் அடக்கணும். ஒரு ஜான் உயரத்துக்கு உயரமாக்கி வைக்கணும். அது வந்து சாலிகான மனிதர்களாக இருந்தால் அதை செங்கல் வைத்து கட்டுவது அனுமதிக்கப்பட்டது, அது கட்டலாம். அப்படி நல்ல சாமானிய மனிதர்களாக இருப்பார்கள் என்றால் அதை சாமானிய மனிதர்கள் அவங்களுடைய சொந்த இடத்துல அப்படி செங்கல் வைத்து கட்டுவதை மக்ரூஹ் என்றும், பொது கபரிஸ்தான்களில் அப்படி வைத்து கட்டுவதை ஹராம் என்றும் நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஜான் உயரத்துக்கு அந்த கபரை வந்து உயர்த்தி வைக்கணும் என்பது சுன்னத்தான ஒரு நடைமுறை. இந்த நடைமுறைப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நம்முடைய மார்க்க நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த அடக்கம் செய்வதனுடைய சுன்னத்துகளில் இன்னொரு சுன்னத்து தான் மையத்தினுடைய தலைமாட்டில் ஒரு கல் வைக்கிறது. அடையாளக்கல் வைக்கிறதும் ஒரு சுன்னத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான போது, ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு முதல் மரணம் அது. உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை அடக்கம் செய்த பிறகு அந்த கல்லை தூக்கிட்டு வாங்கன்னு ஒரு சஹாபிகிட்ட சொன்னாங்க. அவரால் அந்த கல்லை தூக்க முடியல. அதுக்கப்புறம் பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்து அந்த கல்லை தூக்கி வச்சு, இந்த கல் வந்து இவர் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காருன்றதுக்கான அடையாளம், இதற்கு பக்கத்தில் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை நான் அடக்குவதற்கு இதை அடையாளமாக பயன்படுத்தி கொள்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி வைக்கப்படக்கூடிய அடையாள கல்லுக்கு மீசான் கல் என்று சொல்லுகிற பழக்கம் நம்முடைய தமிழ் வழக்கிலே இருக்கிறது. தமிழ் வழக்கில் அது தமிழ் மக்களில் இந்த கேரளா, அது மாதிரி கேரளாவை ஒட்டிய பகுதியில் இருக்கிறவர்களிடத்தில் அந்த கல்லுக்கு மீசான் கல் என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் இருக்குது. அப்படி ஒரு கல் வைக்கிறது, தலைமாட்டில் ஒரு கல், கால் மாட்டில் ஒரு கல், 2 கல்லும் வைக்கலாம். 2 கல்லும் வைக்கிறது முஸ்தஹப்பான ஒரு விஷயம். அந்த கல்லில் பேர் எழுதி வைக்கவும் செய்யலாம். இது சாலிகான மனிதர்களாக இருந்தால் ஜியாரத்துக்காக அவங்கள அடையாளம் காட்டுறதுக்காக அதை வைக்கிறது இன்னும் சிறப்பானது. அதில் பேர் எழுதியும் வைக்கலாம். இன்னாளுடைய இன்னாளு அப்படின்னு அதில் பேர் எழுதியும் வைக்கலாம். அதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. துஆவையும் அதில் ஏதாவது எழுதுறதா இருந்தால் துஆ எழுதலாம். தேவையில்லாத வார்த்தைகள் வந்து அதில் எழுதக்கூடாது. அவர் பேர் எழுதி வைக்கலாம், தேவையான சின்ன துஆக்கள் எழுதி வைக்கலாம். எழுதி வைப்பது அனுமதிக்கப்பட்டது. அதை தவிர தேவையற்ற வாசகங்கள் எழுதி வைக்கப்படுவது ஏற்புடையதல்ல. இப்போ நாம் எல்லாம் கேள்விப்படுவோம், மகா அலெக்சாண்டருடைய கல்லறையில் இந்த உலகமே தனக்கு போதாது என்றவனுக்கு இந்த 6 அடி நிலம் போதுமானதாக இருக்கிறது என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கிளியோபட்ரா அவனுடைய கல்லறையில் நல்ல வேளை இவள் இறந்து விட்டால், இல்லை என்றால் இவள் உலகத்தின் பேரழகி இங்கே உறங்கி கொண்டிருக்கிறாள், நல்ல வேளை இவள் இறந்து விட்டால், இல்லை என்றால் இது இந்த ரோம சாம்ராஜ்யமே இந்த மன்னரைக்குள் இந்த அடக்கமாக வேண்டியது இருக்கும் என்று எழுதப்பட்டிருப்பதாக ஒரு விஷயம் சொல்வார்கள். அதே போல் ஷெல்லி தன்னுடைய தாயாருடைய கல்லறையில் நீங்கள் சப்தமிட்டு நடக்காதீர்கள், இவள் இங்கே இளைப்பாரி கொண்டிருக்கிறாள் என்று எழுதியதாக சொல்வார்கள். கவிஞர் மேத்தா அவர்கள், மக்கள் கவிஞர் மேத்தா அவர்கள்
இந்த மாதிரி இறந்து போனால் ஒவ்வொருத்தரும் இறந்து போனால் எப்படி அதில் எழுதி வைக்கலான்னு ஒரு கவிதையில் ரொம்ப கற்பனை கலந்து பல அருமையான செய்திகளை, இனிமையான செய்திகளை அவர் சொல்லியிருப்பாங்க. அரசியல்வாதியினுடைய கல்லறையில் என்ன எழுதலாம் அப்படின்னு ஒரு வாசகம் எழுதியிருப்பான். மறந்தும் இங்கே கைத்தட்டி விடாதீர்கள், இவன் எழுந்து விட போகிறான் என்று ஒரு வாசகத்தை, இப்படி கல்லறை வாசகங்கள்னு சொல்லி கவிஞர் மேத்தா அவர்கள் சில வாசகங்களை சொல்லியிருப்பார்கள். அப்படி கல்லறைகளில் இப்போ நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய கல்லறை, அது மாதிரி மற்ற கல்லறைகளில் இது மாதிரியான வாசகங்கள் எழுதப்படுகிற பழக்கம் இருக்கிறது. அப்படி வாசகங்களை எழுதுவதல்ல, இறந்து போனவருடைய பெயர் அல்லது அவருக்கான ஏதாவது ஒன்று துவாக்களை எழுதுவதாக இருந்தால் எழுதலாமே தவிர மற்ற வாசகங்கள் அதில் எழுதுவதற்கு அனுமதி இல்லை. வெறுமனே இந்த கல் வைப்பதை அதை மீசான்கள் வைப்பதை முஸ்தஹப்பானது என்றும் நம்முடைய மார்க்கம். இவைகளெல்லாம் கூட ஒரு இறந்த மனிதனை அடக்கம் செய்வதிலே கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். எவ்வளவு விஷயங்கள் இது போல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது நான் மீண்டும் பிரமிப்படைகிறேன். அல்லாஹ் நமக்கு எத்தகைய ஒரு சிறப்பான ஒரு மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த மார்க்கத்தை பெற்றுக்கொள்ள தௌஃபீக்கை தந்த இறைவன் இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்கான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.